இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை முருகப்பெருமானுக்கும் ஔவையாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு அழகான கதை. ஒரு காலத்தில் ஔவையார் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு பயணம் செஞ்சுட்டு இருந்தாராம். அந்த காலத்தில் அவர் வயதானவராக இருந்தாலும் தமிழ் மேலே ஆர்வமும் அறிவும் குறையவே இல்லையாம். ஒரு நாள் ரொம்ப தூரம் நடந்ததால் அவருக்கு களைப்பாக இருந்துச்சாம். அப்போது ஒரு மரத்துக்கு கீழே போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு நினச்சி அங்கே உட்கார்ந்தாராம். அந்த மரத்தில் ஒரு சிறுவன் உட்கார்ந்திருந்தான். ஔவையாரை பார்த்த அந்த சிறுவன், அம்மா, உங்களுக்கு பழம் வேணுமான்னு கேட்டான். ஔவையாரும் ஆமாம், பழம் வேணும்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சிறுவன், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டானாம். ஔவையாருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் சுட்ட பழமே கொடுன்னு சொன்னாராம். உடனே அந்த சிறுவன் மரத்திலிருந்து சில பழங்களை கீழே விழச் செய்தான். ஔவையார் அந்த பழங்களை எடுத்து பார்த்தார். பழத்தில் மண் ஒட்டி இருந்துச்சு. அதை சுத்தம் பண்ணுவதற்காக ஔவையார் வாயால் ஊதினார். அப்போது அந்த சிறுவன் சிரிச்சுக்கிட்டே, அம்மா, பழம் சுட்டுடுச்சான்னு கேட்டான். அந்த ஒரு கேள்வி ஔவையாரை யோசிக்க வைத்தது. இவன் சாதாரணமான சிறுவன் இல்லையே, இவ்வளவு சாமர்த்தியமான பேசுகிறானேன்னு நினைத்தாராம். அப்போது அந்த சிறுவன் சாதாரணமான மனிதன் இல்லை. முருகப்பெருமானே சிறுவன் உருவத்தில் வந்து தன்னை சோதிக்கிறார் என்பதை ஔவையார் உணர்ந்ததாக பக்தி மரபில் சொல்லப்படுகிறது. ஔவையார் முருகப்பெருமானை வணங்கினார். இந்த கதையில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைக்கக்கூடாது. ஒரு சிறிய குழந்தை கூட சில நேரங்களில் நமக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அறிவுக்கு மேலே பணிவும் இருக்கணும். அதுதான் இந்த கதையின் அழகு. முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனைகளை கொடுக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளுக்கு பின்னாடி ஒரு நல்ல பாடமும் ஒரு நல்ல வழியும் இருக்கலாம். அதனால தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கை மட்டும் விடாதீங்க. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.